திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆம்னி பேருந்தில் அட்டை பெட்டியில் பிடிப்பட்ட 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகுந்தன் வழங்க கேட்கலாம். முகுந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் இருந்து சென்னை மாதவரம் வரை செல்லும் இன்டர்சிட்டி எனப்படும் தனியார் பேருந்து ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் வந்தபோது வழக்கம்போல் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பேருந்தை சோதனை செய்தனர். அதில் சந்தேகத்துக்கு இடமாக இருந்த அட்டைப்பெட்டியை சோதனை செய்த போது அதில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 200, 100 மற்றும் 500 ரூபாய் நோட்டுக்கட்டு இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஹைதராபாத்தில் இருந்து ராஜஸ்தானை சேர்ந்த பத்தாராம் என்பவர் பணம் இருந்த அட்டைப்பெட்டியை பேருந்தில் ஏற்றி அனுப்பியதாகவும் அப்பெட்டியில் உள்ள செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு இந்த நபரிடம் மாதவரத்தில் பணத்தை சேர்க்குமாறு சொன்னதாக பேருந்து ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் அட்டைப்பெட்டியில் இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு கும்மிடிப்பூண்டி அருகே பேருந்து பழுதடைந்து நிற்பதாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய பெட்டியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியதின் அடிப்படையில் கும்மிடிப்பூண்டிக்கு விரைந்து வந்த சூரத் பூரி என்பவரிடம் போலீஸ் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சென்னையில் வீட்டுமனை வாங்குவதற்காக பணம் கொண்டு வரப்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு வரப்பட்டதால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமானத்துறை அதிகாரியிடம் போலீசார் பணத்தை ஒப்படைத்தனர்.